வணக்கம் நண்பா. இந்த பதிவில் புத்தர் கூறும் நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான சில கருத்துக்களை பார்க்கலாம் வாருங்கள். அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவனை அறிவாளி என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. குறைவாக பேசினாலும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் விதத்தில் பேசுபவனையே இந்த உலகம் அறிவாளி என கருதும். சில சமயங்களில் நாம் பேசும் பேச்சு பிறரை காயப்படுத்தும் என்று உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் அத்தகைய சந்தர்ப்பத்தில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. மேலும் தாங்கள் பேசுவதைத்தான் கேட்க வேண்டும் என்று தற்பெருமையாக பேசப்படும் பேச்சுக்களை மனிதர்கள் விரும்புவதில்லை. அடுத்தவர் கருத்திற்கும் மரியாதை கொடுத்து அதற்கேற்ப பேசுவதே சிறப்பான பேச்சாக கருதப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தினால், மற்றவர்களும் உங்கள் மீது அன்பு செலுத்தினால் அதுவே சிறந்த வாழ்வு. அன்பு இருக்கும் இடத்தில்தான் அமைதி இருக்கும். இப்படி அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையில்தான் மகிழ்ச்சியும் இருக்கும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணும்போது நாமும் நன்றாக இருப்போம். நமது எண்ணத்தின் தன்மையே நமது வாழ்க்கையின் தன்மையை தீர்மானிக்கிறது. எண்ணத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார் என்பதை நோக்குவதை விட அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பதே மிகவும் முக்கியமானது. எதிரியே கூறினாலும் அவன் கூறுவதில் உண்மை இருக்கிறதா என்பதை நம் அறிவை கொண்டு ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அறிவிற்கு அது புரியாதவரை எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் அறிவிற்கு எட்டிய ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் சுத்தமான எண்ணங்களோடு பேசும்போது, நல்ல செயல்களை செய்யும் போதும் மகிழ்ச்சி நம்மை நிழல் போல் தொடரும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தங்கள் எண்ணத்தினாலேயே துன்பத்தை தன்னை நோக்கி ஈர்க்கிறார்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்வு வேண்டுமென்றால் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ விடுங்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் விதைத்திடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உண்மையை வெகு நாட்கள் மறைத்து வைக்க முடியாது. அது வெளிப்பட்டே தீரும். பொய் சில நாட்கள் சிறப்பாக இருப்பது போல் தோன்றினாலும் அது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் உண்மை சில காலம் உங்களை வாழ விடாமல் தடுத்தாலும் அதுவே உங்கள் தலையை காக்கும். நிலையான வாழ்வை உங்களுக்கு தரும். உண்மையை கடைபிடித்து நல்லவனாக வாழும் ஒரு வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை. இந்த உலகம் ஒரு மாயை. அதில் நாம் வாழும் வாழ்க்கை நிலையானது அல்ல. அதனால் நாம் இங்கு வாழும் வரை உண்மையை பேசி நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஒருவன் மனதில் குழப்பம் இல்லாதவரை பயமும் இருக்காது. ஆனால் குழப்பம் உண்டானால் கூடவே பயமும் வந்துவிடும். சிந்தையில் தெளிவு இருக்க வேண்டும். தெளிவான மனமே சரியாக சிந்திக்கும் ஆற்றலை பெறுகிறது. தெளிவு இல்லாத சமயத்தில் அமைதியாக அமர்ந்து உனது எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். அது உங்களுக்குள் அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரும். ஒரு வெள்ளை காகிதத்தில் புதிதாக நாம் எதையும் எழுத முடியும். தெளிந்த நீரைத்தான் நாம் பருக முடியும். காலியான பாத்திரத்தில் தான் புதிதாக நாம் வேண்டியதை நிரப்ப முடியும். அதனால் புதிதாக ஒரு விஷயத்தை நாம் கற்க விரும்பினால் நாம் அதை திறந்த மனதுடன் அணுகினால்தான் முடியும். நம்மிடம் கூறப்படும் விஷயங்கள் அனைத்தையும் உண்மை என நம்பக்கூடாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நாம் சொந்த அறிவை கொண்டு அந்த விஷயத்தை ஆராய்ந்து தெளிந்த பின்பே அதை நம்ப வேண்டும். அதேபோல் நம்பிய ஒரு விஷயத்தை அடிக்கடி சந்தேகப்படவும் கூடாது. ஏனென்றால் அந்த சந்தேகமே உன்னை மேற்கொண்டு நகரவிடாமல் தடுக்கும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நீ நல்ல பாதையில் நடந்தால் அதன் விளைவும் நல்லதாகவே இருக்கும். தீய பாதையில் நடந்தால் தீமையே மிஞ்சும். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் உங்களை புகழ்கிறார் என்றால் அதை எண்ணி கர்வம் கொள்ளாதே. ஒருவர் உன்னை இகழ்கிறார் என்றால் அதையும் எண்ணி வருத்தப்படாதே. புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகிய இரண்டையும் உன் மனதை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். புகழ்பவர் புகழட்டும், இகழ்பவர் இகழட்டும் என்று நினைத்து நீங்கள் உங்கள் செயலில் மட்டும் கவனம் வைத்து அதை திறம்பட செய்யுங்கள். நாளை உங்களை இழந்தவர்களும் உங்கள் வெற்றியை கண்டதும் உங்களை புகழத் தொடங்குவார்கள். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் தூய்மை எவ்வளவு முக்கியமாக பேணி காக்கிறீர்களோ அதே போல் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை குளிப்பதன் மூலம் சுத்தம் செய்வது போல மனதை நல்ல எண்ணங்கள் மூலம் சுத்தம் செய்யுங்கள். உங்கள் மனதில் தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றால் நிறைய நல்ல எண்ணங்களை சிந்திக்கத் தொடங்குங்கள். அது தீய எண்ணங்களை மீண்டும் எழாமல் பார்த்து கொள்ளும். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். நாம் செய்யும் செயல்களால் ஏற்படும் பலன் நம்மை நிழல் போல் தொடர்ந்து வரும். நல்லது செய்தால் புண்ணியமும், தீயது செய்தால் பாவமும் தொடர்ந்து வரும்.
புண்ணியம் இன்பத்தை தரும், பாவம் துன்பத்தை தரும். எனவே நாம் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். நல்ல விஷயங்கள் செய்தால்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும். நாம் மற்றவர்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு நடக்கிறது. மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாமும் நன்றாக வாழ முடியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.